ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான காலை வேளைக்காக நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சேர்ந்து சொல்லுங்க, நான் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபையை அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் கொடுத்த சரீர சுகம், ஜீவன், பாதுகாப்பு, அரணான கோட்டையாய் இருந்து இந்த தழும்புகளாலே எங்களை குணமடைய பண்ணினீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராயிருந்து எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து நடத்தி வருகிற கிருபைக்காக மனதோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படியே அதிகாலையிலே ஒரு சிறு கூட்டத்தை எழுப்பி ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ச்சியாக ஒரு அரை மணி நேரமாவது ஆண்டவருடைய வசனத்தை கேட்க நீர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பை நீர் கொடுத்தீர், நீர் ஏற்படுத்தினீர், நீர் நடத்தி வருகிறீர். தடையில்லாமல் நடத்தி வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். பல தடைகள் வந்தாலும் இன்னல்கள் வந்தாலும் கர்த்தர் நீர் தொடங்கினதை அழைத்தவர் நீர், அதை முடிவு பரியந்தம் கொண்டு போக நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், பேர பிள்ளைகள், வேலை, ஊழியம், பிஸ்னஸ், பதவி உயர்வு, திருமண காரியங்கள், குழந்தை பேர் எல்லாத்தையும் நீர் கொடுத்து வருகிறீர். உமக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் அப்படியே எங்களை ஆசீர்வதித்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கைகளை உயர்த்தி மோசே போல, ஆரோனை போல, ஊர் போல, சாலமனை போல, எலியாமை போல நம்முடைய உள்ளத்தில் ஆழத்தில் இருக்கிற சில ஜெப குறிப்புகளை, தேவைகளை, சரீர வியாதிகளை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. கடன் சுமை, சத்துருவின் போராட்டம், சத்துரு வெள்ளம் போல வியாதி, பலவீனம், நோய்கள், மரண இருளின் பள்ளத்தாக்கு, இவைகள் மத்தியிலே நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று யாராவது நீங்கள் நினைப்பீங்கன்னா கைகளை உயர்த்தி நான் சொல்கிறது அப்படியே திரும்பி சொல்லுங்கள். எனக்கு தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஆசை வரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்றைய தினத்தில் ஆவியானவர் நோவா வாழ்க்கையிலே நடந்து வைத்து இந்த 7ஆம் மாதம் ஆண்டவர் செய்ய போகிற சில காரியங்களை செய்தார். நோவாவின் பேழையில் அவனுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது போலவே 7வது மாதம் 17ஆம் நாள் 7வது நாள் என்று அந்த அற்புதத்தை இந்த 7வது மாதம் ஆண்டவர் நமக்கு செய்ய அவர் காத்திருக்கிறார்.
இன்றைக்கு யோசுவா 6ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. இப்போ இவங்க கானானை சுதந்திரிக்கணும்னா இந்த எரிகோவை கைப்பற்றி அதை கடந்து தான் போக வேண்டும். இன்னைக்கு கூட நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையா எரிகோ நிற்கிறது. அடுத்த அடி எடுத்து வைக்கணும்னா, அடுத்த கானானை சுதந்திரிக்கணும்னா நம்ம எரிகோ மதிலை தாண்டி தான் ஆகணும். கர்த்தர் அந்த எரிகோ மதிலை நமக்காக விழ பண்ணி தான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். இந்த 7வது மாதம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் சொல்றார், எஸ் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு. கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கு, வேலைக்கான வாசல் அடைக்கப்பட்டிருக்கு, கடன் வாங்கி அதை அடைக்க முடியாத ஒரு நிலையில நாம் இருக்கிறோம். எல்லா கதவுகளும் அடைப்பட்டு இப்போ நாம் இந்த கானானுடைய ஆசீர்வாதம் என்ன? ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். நலமும் இல்லை, விசாலமான தேசம் இல்லை, வீடும் இல்லை, தங்க இடமும் இல்லை, வசதி இல்லை, வியாதி தான் பெருகி இருக்கு. சிலருக்கு ரொம்ப ஓப்பனாக சொல்லப்போனால் இருதயம் அடைக்கப்பட்டிருக்கு, வாழ்வில் சிறுநீரகத்தில் கல்லீரல் இல்லை, மண்ணீரல் இல்லை, அல்லது கணையத்தில் அடைப்பு, ஸ்டண்ட் வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அடைப்பட்டிருக்கிற எல்லா அடைப்புகளையும் தாழ்பால்களையும் வெங்கல கதவுகளையும் இரும்பு தாழ்பால்களையும், அது பெரிய சுவர் மதர் சுவராக இருந்தாலும் அதை முறிக்கிற, ஒடிக்கிற அல்லது விழத்தள்ளுகிற வல்லமை கர்த்தரிடத்துல மாத்திரம்தான் இருக்கு. முதல்ல கர்த்தர் கொடுத்த ஒரு பாசிட்டிவான வார்த்தை என்னன்னா, 2ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். முழுசுமா வாசிக்கிறேன். ஆண்டவர் அவங்க திகைத்து நிற்கிறாங்க. எல்லாம் அடைத்திருக்கு, நம்ம என்ன செய்வது என்று அறியாம திகைத்து நிற்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுப்பேன் அல்ல, ஒப்பு கொடுத்தேன் என்ற அர்த்தம். இன்னைக்கு ஆண்டவர் ஆவியானவர் உன் கைகளிலே நான் கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். சீரியஸ்லி வாழ்க்கையில அடைத்திருக்கிற அந்த அடைப்பில் பார்க்கும் பொழுது ஒரு திகைப்பு தான். எவ்வளோ பெரிய செவரு. நான் ஏற்கனவே நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கேன் அந்த மதில் செவரை பற்றி. சிம்பிளாக சொல்ல போனோம்னா, எரிகோவுடைய மதில் செவர் எப்படி இருக்கும்னா, அந்த மதில் செவர் எவ்வளவு பிரெத் இருக்கும்னா, அதில் ஒரு சேரியட் அல்லது 2 சேரியட் போகிற, சேரியட்னா உங்களுக்கு தெரியும், வண்டி, மாட்டு வண்டியோ அல்லது பெரிய ரதமோ போகிற மாதிரி ரோடு இருக்கும். அந்த அளவுக்கு பிரெத்து, அவ்வளவு ஹைட்டு, அவ்வளவு திக்னஸ் உள்ள ஒரு செவர். திகைத்து நிற்கிறோம். ஆனால் ஆண்டவர் பாசிட்டிவான ஒரு காரியத்தை சொல்றார். இந்த 7வது மாதம் உன் கைகளிலே நான் ஒப்பு கொடுத்தேன். ஆமென் சொல்லுங்க. 7வது மாதம் உன் கைகளிலே நான் ஒப்பு கொடுத்தேன். அது மாத்திரமல்ல, ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னவர் சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதை அவங்க நம்பினாங்க, ஆண்டவர் செய்ய சொன்னதை செய்தாங்க. சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க. யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து ஆசாரியர்களின் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். தொனிக்கும்
7 எக்காலங்கள். ஆமென் சொல்லுங்க. 7 எக்காலங்கள் ஊதிக்கொண்டே கர்த்தர் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சனத்தரானவர்கள் அவர்களுக்கு முன்னாடி நடந்தார்கள். பின்தண்டிலோவெனில் எக்காலம் ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டி பின் சென்றது. 2ஆம் நாளிலே பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். இந்தபடி 6 நாளும் செய்தார்கள். 7ஆம் நாளிலே அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுத்தி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர்கள் எக்காலம் ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், கர்த்தர் பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்றார். ஆமென். 7ஆம் முறை, 7ஆம் தரம், 7வது தடவை, 7வது மாதம், 7வது நாள் எக்காலம் ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆர்வத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். நல்லா ஒரு சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னவர் எப்படி ஒப்பு கொடுத்தார்? சண்டை போட்டா? வில்லு, அம்பு, கத்தி, கேடம் அப்படியா? இல்லை. 7 முறை எக்காலம், 7 முறை சுற்றி வந்து எக்காலம் ஊதி கர்த்தரை ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். ஆர்ப்பரிங்க, சந்தோஷமா இருங்க. இருக்க முடியல அப்படின்னு சொல்லாதீங்க. சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணுங்க. சிரிக்க ட்ரை பண்ணுவோம். இங்க பாருங்க, பட்டணத்தின் அதனுள்ள யாவையும் அக்னியினால் சுட்டெரித்தார்கள். வெள்ளியும், இப்ப சிரிப்பு வரும் பாரு உங்களுக்கு, வெள்ளியும் பொன்னையும் வெண்கலத்தையும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களை மாத்திரம் கர்த்தருடைய ஆலய பொக்கிஷத்திலே சேர்த்தார்கள். பட்டணத்திலே அதனுள்ள யாவையும் அக்னியினால் சுட்டெரித்தார்கள். வெள்ளியையும் பொன்னியும் வெண்கலத்தாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களையும் மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்திலே சேர்த்து வைத்தார்கள். இவங்க யோசிச்சாங்க, எல்லாம் நமக்கு தான் கிடைக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அடுத்து ஆகான் திட்டம் பண்ணினான். விலை உயர்ந்த வஸ்திரத்தையும் சில தங்கங்களையும் எடுத்து வைத்தான். ஆனால் அது சேர வேண்டிய இடம் கர்த்தருடைய ஆலயம். பிரியமானவர்களே, நமக்கு வேண்டியது என்ன தெரியுமா? அடைப்பட்டிருக்கிற அந்த வாசல் திறக்கப்பட வேண்டும். பொண்ணோ பொருளோ ஆண்டவர் கானானிலே நமக்கு வைத்திருக்கிறார். ஆஸ்திய அங்கு வைத்திருக்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துல. எரிகோ ஒரு ஸ்டாப்பிங் தான். ஒருவேளை நம்ம இந்த எரிகோவை கடந்துட்டோம்னா கர்த்தருடைய வாக்கின்படியே 7ஆம் மாதத்துல கர்த்தர் அந்த எரிகோவை கடந்து சுட்டெரித்து அந்த பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்தை நாம் அடையும்படி கிருபை செய்வார். ஜெபம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த வாக்குக்காய் ஸ்தோத்திரம். 7ஆம் மாதத்திலே நீர் செய்ய போகிற பெரிய அதிசயங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு பெரிய எரிகோ கோட்டை மதிர்ச்சுவர் அது விழுந்தது, உள்புறமாக விழுந்தது. என் ஆண்டவர் அதை அவரே அதை செய்தார். இவர் எளிதாய் ஏறி போய் அதை கைப்பற்றினார்கள். அப்படியே எங்கள் வாழ்க்கையில் அடைப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் திறக்கப்பட, கர்ப்பங்கள் திறக்கப்பட, திருமண காரியங்கள்
ஒழுங்கு செய்யப்பட, வியாதிகள் மாற்றப்பட, இருதயத்திலே சரீரத்தில் இருக்கிற அடைப்புகள்லாம் மெழுகு போல உருகி போக, மூளையில் இருக்கிற காற்றெல்லாம் கரைந்து போக கர்த்தர் உதவி செய்வீராக. வேலைக்கான வாசல்கள், பதவி உயர்வுக்கான வாசல்கள், பண வரவுக்கான வாசல்கள் திறக்கப்படட்டும். எங்கெங்கெல்லாம் பணங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, பிஸ்னஸ் முடக்கப்பட்டிருக்கிறதோ, எரிகோ போல பெரிய தடை காணப்படுகிறதோ, அந்த தடைகளெல்லாம் தகர்த்து என் ஆண்டவர் முன்னே இந்த 7ஆம் மாதம் சென்று கோணலானவைகளை செவையாக மாற்றுவீராக. கரடு முரடானவைகளை சமமாக, மலையும் குன்றுகளும் தாழ்த்தப்படும் என்ற வார்த்தையின்படியே, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் எங்களுக்கு இந்த நாளிலே 7ஆம் மாதத்திலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்வீராக. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், லூக்கா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பள்ளங்கள் நிரப்பப்படும், மலையும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோலனானவைகள் செவ்வையாக்கப்படும், கரடுமுடானவைகள் சமமாக்கப்படும். கர்த்தராகிய என் தேவனுடைய மகிமை விளங்கும்படியாய் அநேகர் கண்கள் காண கர்த்தர் நம்முடைய அடைப்புகளை கர்த்தர் பிடுங்கி எடுப்பாராக. இயேசுவின் நாமத்திலே இந்த ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகள், இந்த ஊழியத்திற்காக உதவி செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களில் கர்த்தர் எரிகோ எல்லாம் தகர்க்கப்பட்டு, திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை, ஐயா டிரான்ஸ்ஃபர் வேணும் என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தான் சொந்த ஊருக்கே மண்ணுக்கே டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும்படியான கிருபையை தந்து, கொடுக்கிற கடன்களுக்கு திரும்ப கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க, இந்த கானான் தேசத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்க தேவன் உதவி செய்வீராக. இன்னும் இந்த ஊழியம் இன்னும் அதிகமாய் வெளிநாடுகள் எல்லாம் பரவும்படியான கிருபைகளை தந்து ஆசீர்வதியும். அடியனை தாழ்த்தி, அடியனுடைய குடும்பத்தை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.